அனைவருக்கும் வணக்கம். எலி லைலைட் சார்பாக இப்ப நான் கீதாலயா தியேட்டருக்கு வந்திருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இன்னைக்கு வரைக்கும் அவரு தான் ராஜாவும். அந்த ராஜா தான் இளையராஜா. நம்மளோட இளையராஜா இசை வந்து தமிழர்களோட வாழ்வுல இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், துன்பம், சோகம் எல்லா உணர்வுகளும் பின்னி பிணைஞ்சது இளையராஜாவோட இசை தான். இளையராஜாவோட பாடல்கள் கேட்காம ஒரு தமிழன் ஒரு நாள் தூங்கவே மாட்டான். ஏஆர் ரகுமானே கார்ல போகும்போது இளையராஜா பாட்டு தான் கேட்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இளையராஜா இசை வந்து தமிழர்களுக்கு வாழ்வில் இணைந்த ஒன்று. அந்த இளையராஜா இசையில ராமராஜனும் இளையராஜாவும் கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி. 80-90களில் இளையராஜாவும் ராமராஜனும் வழங்கிய பாடல்கள் இன்றளவுல ஹிட்டு. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி மகத்தான கூட்டணி. அந்த இளையராஜாவும் ராமராஜனும் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்து சாமானியன் அப்படிங்கிற படத்துல இசையமைச்சு படம் வெளியே வந்திருக்குது. அது பாருங்க, சேலம் கீதாலயா தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. சேலம் கீதாலயா தியேட்டர்ல தாதுபாய் குட்டையில படம் வந்து சிறப்பா இருக்கு. அந்த படத்துடைய ரிவ்யூ விமர்சனம் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த படத்துக்கு இளையராஜா இசை. ராமராஜனுக்கு வந்து இப்ப 63 வயசு ஆகுது. அவருடைய 45வது படம் இது. அவருக்கு வயசுக்கு ஏற்ற ஒரு அழகான தோற்றத்துல அவர் வராது. அது கதை என்னன்னா, ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரியான ராமராஜன் வந்து தன்னுடைய நண்பர்கள் மூக்கன் MS பாஸ்கர் மற்றும் ஒரு இஸ்லாமிய நண்பர் பாசில் பாய் ராதா ரவி இவங்களோட சேர்ந்து சென்னைக்கு வந்து ஒரு வங்கியை வந்து சூறையாடுறதுக்கு திட்டமிடுறாரு. எதுக்காக அந்த வங்கியை அவர் சூறையாட திட்டமிடுறாரு என்ன அப்படிங்கறத அதோடைய கதை. அந்த வங்கி உள்ள வந்து போஸ் வெங்கட் அவர் மேனேஜரை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அவன் காவல்துறைக்கு வங்கியை வந்து வங்கியில இருக்க மக்களை மீட்கணும்னா காவல்துறைக்கு 3 கோரிக்கை விடுக்கிறாரு. அந்த கோரிக்கைகள் என்ன, அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றினாங்களா என்னங்கிறதெல்லாம் நீங்க வந்து சினிமா தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்துல ராமராஜன் வந்து 2வது இன்னிங்ஸ் மறுபடியும் தொடங்கி இருக்கிறாரு அதிரடி ஆட்டத்தை. அவர் வந்து எப்பயுமே நம்ம வந்து ராமராஜன்னா கிராமத்து நாயகனா மக்கள் நாயகனா பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, அவர் படம் முழுக்க ஆக்ஷன் ஹீரோவா வராரு, ஃபைட்டிங் அந்த மாதிரி வராரு. இதுல வந்து ராமராஜனுக்கு வந்து டூயட் கிடையாது, ஜோடி கிடையாது. ஆனா மகளுக்காகவும் பேத்திக்காகவும் இளையராஜா இசையமைத்து எழுதி அவர் பாடி இவர் நடித்த பாடல்கள் உண்டு. அந்த இளையராஜா இசையமைத்து எழுதி அந்த பாடல்கள் வந்து மனசுக்கு ஒரு இதமாகவும் உருக்கமாகவும் அற்புதமாகவும் இளையராஜாவோட பின்னணி இசை நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த சாமானியன்ற பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு சாமானியன் வந்து ஒரு வங்கியில போய் ஒரு வீட்டுக்கடன் வாங்கினா என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான், அவனுக்கு என்னென்ன அநீதி நடக்குதுங்கிறத டைரக்டர் ராகேஷ் அவர் வந்து அற்புதமா எடுத்து ஒரு விழிப்புணர்வு படமா இந்த படத்தை கொடுத்திருக்காரு. சோ இந்த லோன் வாங்குறவங்க, லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க, இவங்களாம் ஏமாறாம இருக்கணும்னா சாமானியன் படத்தை பார்க்கணும். ராமராஜன் அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதுவும் இதோட திரைக்கதை வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமா உலகமே பார்க்காத ஒரு அற்புதமான திரைக்கதை அமைச்சிருக்காரு இயக்குனர். இந்த திரைக்கதை எல்லாரோட வாழ்விலும் நிச்சயம் வந்திருக்கும். அதனால அவசியம் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ராமராஜனுடைய மகளா வந்து நக்ஷா சரண், லியோ சிவகுமார் ஜோடி. அவங்க வந்து சொந்த வீடு வாங்குற கனவுல போய் பிறகு அந்த வீட்டை இழந்து ரொம்ப சோகமா நடிச்சு இயல்பா நடிச்சு மனசுல பதிய வைக்கிறாங்க. KS ரவிக்குமார் இந்த படத்துல இருக்கிறாரு, தீபா சங்கர் இருக்காங்க, போஸ் வெங்கட் இருக்காங்க. இப்படி நிறைய நடிகர்கள் எல்லாமே அந்த பாருங்க அதுல இருக்காங்க. எல்லாருமே நல்லா, லியோ சிவகுமார் இவங்க எல்லாருமே நல்லா தங்களுடைய பாத்திரங்கள்ல வந்து உணர்ந்து அற்புதமாக நடிச்சிருக்காங்க. கரகாட்டக்காரன் ஒரு படம், இளையராஜா ராமராஜன்னாலே நமக்கு கரகாட்டக்காரன் தான் ஞாபகம் வரும். 1989 ஜூன் 16ஆம் தேதி வெளிவந்த படம். இந்த தியேட்டர்ல கீதாலயால தான் ராமராஜன் படம் கரகாட்டக்காரன் வெளியாச்சு. நான் கீதாலயால தான் ராமராஜனின் படத்தை பார்த்தேன். நானு அந்த கரகாட்டக்காரன் எப்படி மாபெரும் வெற்றி அடைஞ்சது, அது அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் 1989 இப்ப 35 வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா ராமராஜன் வெற்றி படமாக இந்த சாமானியன் திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அருள் செல்வனுடைய கேமரா ரொம்ப இயல்பா கண்ணுக்கு குளிர்ச்சியா காட்சியை உள்ளபடியே பதிவு பண்ணிருக்கு. அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் நல்லா பண்ணிருக்காங்க. இளையராஜா இசை கேட்க விதமானது. அவர் மீண்டும் ராமராஜனும் இளையராஜா இணைந்தது ராமராஜன் ரசிகர்களுக்கும் இசைஞானி ரசிகர்களும் மிகுந்த மகிழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்கு தந்திருக்கு. ஒரு பக்காவான படம், நல்லா செம ஹிட் ஆயிடுச்சு இந்த படம். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்த்து ரசிங்க. ராமராஜன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்கிறதா, நல்லா நடிச்சிருக்காரா படம். இளையராஜா இசை நல்லா இருக்கு. ஒரு இப்ப இளையராஜாவும் ராமராஜன் ரொம்ப நாளைக்கு எழுந்திட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நல்ல ஒரு கருத்துல கதை. இப்ப ரசிகர்கள் 1-2 பேரை பார்த்தோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி எல்லாமே படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இளையராஜா இசை அது என்னைக்குமே அது வந்து நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தமிழர்களுக்கு.
ராமராஜன் மக்கள் நாயகன் என்று அழைக்கப்பட்டவர் இன்னைக்கு மீண்டும் வந்து நடிச்சு அவர் ராணுவ அதிகாரி சங்கரபாண்டியன் பேர் இருந்தாலும் சாமானியனா ஒரு சாமானிய மக்கள் வங்கியில போய் ஒரு லோன் வாங்கினா என்னென்ன சிரமங்கள் இருக்காங்களோ அதுல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு விழிப்புணர்வு படம் மாதிரி இந்த படத்தை அருமையான நடிப்புல மென்மையான நடிப்புல வந்தவர் இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் வந்து ஒரு மீண்டும் நல்லா ஒரு கலக்கிட்டாரு, அசத்தை அரிச்சிட்டாரு. மறுபடியும் ஒரு ரவுண்டு ராமராஜன் நிச்சயம் வருவாரு. இளையராஜா இசை அதுக்கு துணையா இருக்கும். நல்ல பாடல்கள். ராமராஜனுக்கு உதவியா ராதா ரவி, MS பாஸ்கர், KS ரவிக்குமார் இப்படி எல்லா நட்சத்திரங்களும் அற்புதமா நடிச்சு இந்த சாமானியன் படத்தை ரசிகர்கள் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சேலம் கீதாலயா தியேட்டர்ல ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருச்சு ராமராஜனுக்கு. இது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சாமானியன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இது சாமானியர்கள் மட்டுமல்ல எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தோட திரைக்கதை எடுத்துக்கொண்ட களம் அந்த கடன் லோன், யாருமே கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்காத வாழ்க்கையை வாழ வேண்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ராமராஜனும் இயக்குனர் ராகேஷும் இணைந்து இசைஞானி இளையராஜா இசையில இந்த படத்தை வழங்கியிருக்காங்க. இதை நீங்க எல்லாரும் அவசியம் மிஸ் பண்ணாம வந்து தியேட்டர்ல பாருங்க. நன்றி, வணக்கம். ஈசன் எழில் விலியன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.